ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் நம்ம எப்படி கீபோர்டு வந்து நம்ம டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் இது கீபோர்டு தான் இருக்கும். நம்ம எப்படி வேறு லாங்குவேஜுக்கு மாற்றுறது, எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் எப்படி மாற்றுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே சர்ச் பார்க்கிட்ட போயிட்டு அதில் இது லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா மேலே லாங்குவேஜ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்த உடனேயுமே உங்களுக்கு செட்டிங்ஸில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் போய்ட்டு மேலே ஆட் லாங்குவேஜ்னு இருக்கும். அது ஆட் லாங்குவேஜ்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நிறையா லாங்குவேஜ் வரும். இதுலேயே நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேலே கார்னரில் உங்களுக்கு ஒரு சர்ச் பார் இருக்கும். அதில் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வரும். அதுலேயும் சப்டிவிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வரும். அதை கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு முன்னாடி ஒன்றே ஒரு லாங்குவேஜ் இருந்து இப்போ 2 லாங்குவேஜ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு எப்படி வந்து இந்த லாங்குவேஜிலிருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் டைப் பண்ணால் இங்கிலீஷில் தான் வரும். டைப் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டைப் பண்ணுறேன். ஹாய், ஹவ் ஆர் யூ நான் டைப் பண்ணிட்டு இப்போது உங்களுக்கு இங்கிலீஷில் டிஸ்பிளே ஆகுது. நார்மலாக தான் இருக்குது. இது எப்படி உங்களுக்கு இன்னும் தமிழில் மாற்றுறது, இப்போ நான் தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கனால எப்படி மாற்றுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது விண்டோ கீ இருக்கும். அந்த வின் கீ ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த ரைட் கார்னரில் உங்களுக்கு 2 லாங்குவேஜ் வரும். நீங்கள் கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு 2 தான் மாறிடும். அப்புறம் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு கீபோர்டு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே உங்களுக்கு லாங்குவேஜ் மாறி மாறி வரும். நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த விண்டோ கீ ப்ளஸ் ஸ்பேஸ் பார் 2யும் அட் டைமில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ மாற்றிக்கலாம்.